ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம குரூப் பை ஃபங்க்ஷனாக என்ன இது, ஹேவிங் கிளாஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம சப்கொரினா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அது எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ சப்கொரி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இன்னொரு கொரிக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுறது தான் சப்கொரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கொரி இன்சைட் அண்ட் அனதர் கொரி. ஓகேவா, சப்கொரி அப்படின்றது ஒரு கொரி இருக்குது, அந்த கொரிக்குள்ளே நம்ம இன்னொரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணுறோம், அதாவது இன்னொரு கொரியை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சப்கொரின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஒரு பேஸ்கெட் இருக்குது, அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே இன்னொரு பேஸ்கெட் அப்படி இருக்குல்ல. ஸோ இதில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பேஸ்கெட் எல்லாமே ஒரு சப்கொரின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறது ஒன்று தான் மெயின் கொரி. ஓகேவா, இந்த மெயின் கொரிக்குள்ளே மேலே இருக்க எல்லா பேஸ்கெட்டும் வந்து சப்கொரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து சப்கொரி. ஒரு கொரிக்குள்ளே இன்னொரு கொரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சப்கொரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சப்கொரி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து நம்மளுக்கு கொரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் மெயின்டைன் பண்ணுறது, அந்த கொரியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும், ஓகே இது இங்கேருந்து தான் வேல்யூஸ் வருது, இது இங்கேருந்து தான் வேல்யூஸ் வருது அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சப்கொரி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு சப்கொரியோட டைப்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ சப்கொரியில் மொத்தம் ஒரு 7 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து சிங்கிள் ரோ சப்கொரி, மல்டி ரோ சப்கொரி, ஸ்கேலார் சப்கொரி, இன்லைன் சப்கொரி, நெஸ்டட் சப்கொரி, கோரிலேட்டட் சப்கொரி, மல்டி காலம் சப்கொரி. ஸோ மொத்தம் ஒரு 7 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம சிங்கிள் ரோ சப்கொரினா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ சிங்கிள் ரோ சப்கொரி அப்படின்னா, ஒரு கொரி ஒரே ஒரு வேல்யூ ஒண்டி ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா, அதாவது ஒரு சப்கொரி ஒரே ஒரு வேல்யூ ஒண்டி ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து சிங்கிள் ரோ சப்கொரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது ஒரு சப்கொரி வந்து ஒரே ஒரு வேல்யூ இல்லை ஒரே ஒரு ரோ அது ரிட்டர்ன் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து சிங்கிள் ரோ சப்கொரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ சிங்கிள் ரோ சப்கொரியில் நம்ம என்னென்ன ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இல்லை என்னென்ன ஆப்ரேட்டர் சப்போர்ட் ஆகும் அப்படின்னா, ஈக்குவல் டு, லெஸ்ஸர் தென், கிரேட்டர் தென், லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இல்லைனா இன்னு, இல்லைனா நாட் இன். ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் ஒன்று தான் சிங்கிள் ரோ சப்கொரியில் யூஸ் பண்ண முடியும் நம்மளால். ஓகேவா, ஓகே, ஸோ சிங்கிள் ரோ சப்கொரியோட சின்டாக்ஸ். ஸோ நார்மல் நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ். ஸோ செலக்ட் பண்ணுறோம், எந்தெந்த காலம்ஸ்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணமோ அந்த காலம்ஸ் எல்லாத்தையும் நம்ம செலக்ட் கிளாஸில் போடுறோம். ஸோ ஃப்ரம் கிளாஸில் எந்த டேபிள் வேணுமோ அந்த டேபிளை நம்ம போடுறோம். வேர் கிளாஸில் கண்டிஷன் கொடுக்குறோம், அந்த கண்டிஷனுக்கு நம்ம ஏதோ ஒரு புதுசாக ஒரு query யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த கண்டிஷனுக்கு நான் இன்னொரு செலக்ட் கிளாஸ் எழுதுறேன் அப்படின்னா அது வந்து அதாவது இதுதான் வந்து சப்கொரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது வந்து சப்கொரின்னு சொல்லுவாங்க, இது வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது நம்ம எக்ஸாம்பிளோட இந்த சப்கொரினா எப்படி, சிங்கிள் ரோ சப்கொரி எப்படி ஒர்க் ஆகுது, இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள் எடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ எம்ப்ளாயிஸ் டேபிள். ஸோ இப்போ நான் வந்து சொல்கிறேன், ஏதோ ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு லெக்ஸோட சேலரி ஒண்டி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ லெக்ஸோட சேலரி நம்ம எடுத்துகிட்டு வரணும்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபஸ்ட் நேம் போடுவோம். ஃபஸ்ட்டு யாரோட சேலரி வரணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் நேம் அவங்களோட நேம் போடுவோம், ப்ளஸ் அவங்களோட சேலரி கொடுப்போம். ஓகேவா, ஸோ சேலரி. ஸோ யார் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, நம்மளுக்கு லெக்ஸ்ன்றவங்கள்ட்ட எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ வேர் ஃபஸ்ட் நேம் ஈக்குவல் டு லெக்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த லெக்ஸ்ன்றவங்களோட சேலரி நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது, காட்டுது. ஓகேவா, ஸோ லெக்ஸ் வந்து 17,000 அப்படின்றத வாங்குறாங்க. ஓகேவா, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த லெக்ஸோட அதிகமாக யாரெல்லாம் சேலரி வாங்குறாங்களோ அவங்களோட நேமு அவங்களோட சேலரியை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ அப்போனா நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். அதாவது இன்னொரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், இதில் வந்து ஃபஸ்ட் நேம் பதில் என்ன பண்ணுவோம், சேலரி கொடுப்போம். ஓகேவா, ஏன்னா சேலரி இப்போ லெக்ஸோட சேலரியை வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இதில் இந்த கொரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லெக்ஸோட சேலரி என்னது 17,000 நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த லெக்ஸோட சேலரியோட அதிகமாக இருக்கிற சேலரி யார் வாங்குறாங்களோ அவங்களோட நேமையும் சேலரியும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், வேர் கண்டிஷனில் சேலரி ஈக்குவல் டு இந்த சேலரி நம்ம கொடுப்போம். கரெக்டாக, அதாவது சேலரி கிரேட்டர் தென் 17,000 நம்ம கொடுப்போம். அதாவது இந்த சேலரியோட அதிகமாக இருக்கிறவங்களோட நேமையும் சேலரியும் எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னா நம்ம இது மாதிரி கொடுப்போம். ஓகேவா, இது மாதிரி கொடுத்தோன்னா ஸ்டீவன் வந்து 24,000 வாங்குறாரு அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் வருது. ஓகேவா, ஸோ இது நம்ம இந்த இதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம், 2 ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம லெக்ஸோட சேலரி எடுத்திருக்கோம், அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் லெக்ஸோட சேலரியை வந்து நம்ம இதில் வந்து இன்புட்டாக பாஸ் பண்ணி அதுக்கு மேலே வாங்குறவங்களோட சேலரி நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து 2 ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா, இதே வந்து நான் வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் இதை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சப்கொரியில் தான் பண்ண முடியும். ஓகேவா,
ஸோ அதுக்கு தான் வந்து சப்கொரி யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்ம எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து இந்த 17,000 எதில் வருது? எனக்கு இந்த லெக்ஸோட சேலரி தான் 17,000 வருது. இந்த கொரியில் தான் எனக்கு வருது. ஓகேவா? ஸோ இந்த கொரி ரன் பண்ணால் தான் எனக்கு வந்து 17,000 சொல்லிட்டு வருது. ஸோ இந்த 17,000 பதில் நான் இந்த கொரியை ரீப்ளேஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கொரியை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதோட அவுட்புட் என்ன வரும்? நம்மளுக்கு 17,000 தான் வரும். ஸோ இந்த கொரியை நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் நேமும் 17,000 வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கொரியை ரன் பண்ணுறோம், இந்த கொரியை ஃபுல்லாக நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர் காட்டும். ஏன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது வந்து வேர் கிளாஸில் ஒரே ஒரு காலம் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம இங்கே வர்றது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டில் வந்து 2 காலம் வருது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம்ன்ற ஒரு காலம் வருது, சேலரின்ற ஒரு காலம் வருது. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து இப்படி இன்புட்டை வந்து நம்ம இப்படி பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது நம்ம லெக்ஸுக்குன்ற ஒரு இன்புட்டும் சேலரிக்குன்ற ஒரு இன்புட்டும் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இது மாதிரி பாஸ் பண்ணால் இது எடுத்துக்குமா? கண்டிப்பாக எடுத்துக்காது. ஓகேவா? ஏன்னா நம்ம இங்கே ஒரே ஒரு காலம் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே வர்றது இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 2 காலம் ஆனால் இன்புட் வருது. ஸோ ஒன்றில் வந்து 2 வந்து நம்ம அப்படியே அழுத்தி வைக்க முடியுமா? முடியாது. ஏதாவது ஒன்றுனா ஒரு டப்பானா அதில் ஒரு பொருள் தான் போட்டு வைக்க முடியும். 2 பொருள் அதில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது கெட்டு போய்டும், இல்லை எதாவது ஆகிடும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இது. ஓகேவா? ஸோ ஒரே காலமுக்கு ஒரு வேல்யூ தான் பாஸ் பண்ண முடியும், 2 வேல்யூ பாஸ் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி தான் இந்த கொரியோட ரிசல்ட் வருது நம்மளுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இது ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக எரர் காட்டும். ஓகேவா? ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து எரர் காட்டும். இது வந்து இந்த பண்ண முடியாது அப்படின்றது நம்மளுக்கு எரர் காட்டுது. புரியுதா? ஸோ அப்படின்னா நம்ம இதை எப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த காலமில் இருக்க ஃபர்ஸ்ட் நேம் வந்து ரிலீஸ் பண்ணிடணும். ஓகேவா? ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ என்ன ஆகும்? லெக்ஸோட சேலரி என்ன அப்படின்றது நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகிடும். ஓகேவா? லெக்ஸோட சேலரி எவ்வளோ? 17,000. ஸோ 17,000 இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணால் இந்த மாதிரி ஆகிடும். 17,000 இங்கே வந்து இந்த கொரி பதில் ரீப்ளேஸ் ஆகி இந்த கொரி ரன் பண்ணி நம்மளுக்கு வந்து ஸ்டீவன் அப்படின்ற நேம் காட்டும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டீவன் 24,000 அப்படின்றது வந்துடுச்சு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா 2 செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஒன்றில் வந்து அவங்களோட சேலரி என்ன அப்படின்றத கெட் பண்ணோம். இன்னொரு இதில் வந்து அவங்களோட சேலரியை வந்து இன்புட்டாக பாஸ் பண்ணி நம்ம மேனுவலாக வந்து ரன் பண்ணோம். ஓகேவா? ஸோ இது வந்து 2 செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம். ஆனால் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம 2மே அச்சீவ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சப்கொரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிங்கிள் ரோ சப்கொரி. அதாவது எனக்கு இந்த சப்கொரிக்குள்ளே ஒரே ஒரு ரோ தான் எனக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோ தான் ரிட்டர்ன் ஆகுது, இல்லைனா ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னா அது வந்து சிங்கிள் ரோ சப்கொரின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்ன ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அதாவது லெஸ்ஸர் தேன், ஈக்குவல் டு, இல்லைனா நாட் ஈக்குவல் டு, எந்த ஆப்ரேட்டர் நம்ம இங்கே பார்த்தோம்ல, எந்த ஆப்ரேட்டர் நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும்னா எந்த ஆப்ரேட்டர்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சப்கொரி இல்லைனா சிங்கிள் ரோ இதுதான் வந்து சிங்கிள் ரோ சப்கொரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மல்டி ரோ சப்கொரினா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ கைஸ்.